ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கனிவான நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்கள். பரிசுத்த லூக்கா 7:11 முதல் 16. தியான வசனம் 13ஆம் வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கியத்தில் ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன், நம்மை நோக்கி கொண்டிருக்கிற தேவன், அவருடைய முகம் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற கர்த்தர், அவருடைய கண்கள் எப்பொழுது நம்மேல் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை பார்க்கின்ற ஒரு தேவன் நமக்கு உண்டு. மனதுருக்கமுடைய ஒரு தேவன் நமக்கு உண்டு. மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர், இரக்கமும் உருக்கமும் நிறைந்த தேவன் நமக்கு இருக்கிறார். அழாதே என்று சொல்லுகிறவர், ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன், ஆறுதல் படுத்துகிற தேவன், கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு என்பதை இந்த வாக்கியம் சொல்லுகிறது. எவ்வளோ அருமையான ஒரு ஆறுதல்! கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் மனதுருகினார், அருள்வார்த்தை கூறி அந்த பெண்மணியின் மகனை அவளிடத்திலே உயிரோடு எழுப்பி கொடுக்கிறார். கிருபை நிறைந்த ஒரு ஆண்டவர், கிருபை நிறைந்த ஆண்டவர், ஆறுதலை அளிக்கும் தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 15:6 பவுல் அதைத்தான் சொல்கிறார், ஆறுதலை அளிக்கும் தேவன் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த மத்தேயு 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துன்பப்படுகிற ஆத்துமாவே, அருமை சகோதரா சகோதரி, உனக்கு ஆறுதல் அளிக்கிறவர் அவர் ஒருவரே. சகலவிதமான ஆறுதலின் தேவனமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே கூறுகின்றாரே. அதுக்கு அடுத்த வசனத்தில் நமக்கு உபத்திரவங்கள் வரும்போது தேவன் நமக்கு ஆறுதல் அளிப்பதின் நோக்கம் உபத்திரவப்படுவர்களுக்கு நாம் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி என்று எழுதுகிறார். ஆம், நாம் சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகள் எவை? அவைகளை நாம் இந்த நாளிலே சற்று தியானிப்போம். முதலாவதாக, கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் அவருக்கு பெயரிட்டாள். ஆம், ஆண்டவர் நம்முடைய பாரங்களையும் பாடுகளையும் அங்கலாய்ப்புகளையும் வேதனைகளையும் குறைவுகளையும் பார்க்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தின் அடிமைத்தனத்திலே அங்கலாய்த்த போது தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் என்பதாக யாத்ராகமம் 2:25 வாசிக்கிறோம். தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பார்த்து கடந்து செல்கிறவர் அல்ல, பார்த்து கடந்து செல்கிறவர்கள் அல்ல. எவ்வளவு வேதனைப்படுகிறது என்னுடைய பிள்ளை என்பதையும் அவர் அறிந்தவராக, வேதனையை நீக்கும்படியாய் செயலாற்றுகிறவராக அவர் இருக்கிறார். இன்று அநேகர் நம்முடைய வேதனைகளை பார்த்து பாராமுகமாய் சென்று விடுவார்கள், பார்வையாளராக சென்று விடுவார்கள், பரிவு காட்டாதவர்களாக கடந்து விடுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் தேவனோ பார்க்கிறார். நமக்கு மிகுந்த ஆறுதல். ஆண்டவர் அறியாதவர் அல்ல. நம்முடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். பார்க்கிற கர்த்தர் செயல்படுகிறார். கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று துன்மார்க்கரை போல நாம் நினையாமல், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது என்பதை மறவாது அவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆம், கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் மனதுருகிறார். கர்த்தர் மனதுருகிறார். கடின நெஞ்சமுள்ளவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். மனதுருக்கம் நிறைந்த கர்த்தர், மனதுருக்கம் நிறைந்த கர்த்தர். ஆண்டவராகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்க வந்த தேவகுமாரனின் வாழ்க்கை வரலாற்றை நாம் சுவிசேஷங்களிலே வாசிக்கின்ற பொழுது மனதுருகி என்ற வார்த்தைகளை பல முறை திரும்ப திரும்ப நாம் பார்க்கிறோம். ஆம், நம்மை பார்க்கிறது மட்டுமல்ல, நம்மேல் அனுதாபமுள்ளவராய் மனதுருகுகிறார்.
ஒரு சமயம் தளான ஜனங்கள் தம்மிடம் வந்து போதகத்தை கேட்டுக்கொண்டே இருந்த பின், இவர்கள் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்களே, வழியில் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அவர்கள் மேல் மனதுருகினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வழியை குறித்ததான கொள்ளுகிற ஒரு ஆண்டவர், உன்னுடைய பாதையை குறித்ததான அப்படிப்பட்ட ஒரு கவலை உள்ள ஒரு தேவன், என் பிள்ளைகளை இப்படி அனுப்பிவிட்டால் அவர்களுடைய பாதை எப்படி இருக்கும், அவருடைய வழிகள் எப்படி இருக்கும்? நாளைய தினம் என்பது நம்முடைய வழி. உன் வழியை குறித்து நீ கலங்காதே. உன் பாதையை அறிந்திருக்கிற கர்த்தர், உன்னை வழி நடத்துகிற ஒரு தேவன் உனக்கு உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீ சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக உன்னுடைய வழியை குறித்து கவலையோடு இருக்கிற ஒரு ஆண்டவர், வாழ்க்கையாகிய வழியில் நாம் நடந்து செல்கின்ற பொழுது பல நேரங்களிலே நாம் வழியில் சோர்ந்து போவதுண்டு. அவரே நமக்கு ஆறுதல் அளிக்கிறவர், அவரே நமக்கு ஆறுதல் அளிக்கிறவர். ஏசாயா 30:18 வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்களுக்கு காத்திருக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. எதற்காக காத்திருக்கிறார்? உங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாக, உங்களுக்கு இரக்கம் பாவிக்கும்படியாக, உங்கள் மேல் மனதுருகும்படியாக எழுந்திருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறவர் மாத்திரமல்ல, எழுந்து செயல்படுகிறவராக இருக்கிறார். எழுந்து செயல்படுகிற கர்த்தர், நீதி செய்கிற கர்த்தர். அதே வசனத்தை சொல்கிறார், நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆம் தேவப்பிள்ளை, நீ பாக்கியவானாக இருக்க, அவருடைய பாதத்திலே நீ காத்திரு. அவர் உன்னை முன்மேல் இரக்கமுடையவராக இருக்கிறார், மனதுருக்கமுடையவராக இருக்கிறார், உனக்காக நீதி செய்யும்படியாக எழுந்திருக்கிறவராக இருக்கிறார். எனவே தான் 54:10 ஏசாயாவிலே, உன்மேல் மனதுருகிற கர்த்தர் என்பதை கண்டுகொள்வாய் என்று சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என மன உருக்கத்தோடு கூறுகிறார். ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன். அவர் மனதுருகுகிறார். மனதுருகும் ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு தேவ பிள்ளையே. ஆகையினாலே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, அழாதே என்று அருள் வார்த்தை கூறுகிறார். அழாதே என்று அருள் வார்த்தை கூறுகிறார். நீ கண்ணீர் சிந்துவது அவருடைய விருப்பம் அல்ல. லாசருவின் கல்லறை அண்டையிலே நின்று தாமே கண்ணீர் சிந்தியதால் உன் கவலைகளை அவர் அறிந்திருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்க ஆவலோடு இருக்கிறார். கண்ணை கண்ணீருக்கும் காலை இடறுதலுக்கும் தப்புவிக்க விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த இரட்சகர் அழுது கொண்டிருந்த மரியாளை கண்டார். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று ஆறுதல் படுத்தும் குரலில் கேட்டார். அவள் அழுவது அவளது ஆண்டவரை காண இடையூறாக இருந்தது. கண்ணீர் அவள் பார்வையை மறைத்தது. அவரை தோட்டக்காரன் என்று நினைத்தாள். ஏன் அழுகிறாய் என்ற வினாவிலே அவரை அடையாளம் கண்டு கொண்டாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் உன்னுடைய வாழ்விலே நீ கண்ணீர் சிந்துகிற வேளையிலே உன் கண்ணீர் உன் தேவனை காண முடியாமல் சென்றுவிடக்கூடாதே என்று சொல்லி, உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி ஏசாயா 38:5 கூறி, உன் அருகில் நிற்கும் கர்த்தரை மறைக்கிறதோ உன்னுடைய கண்ணீர்? அழாதே தேவப்பிள்ளையே, அழாதே. உன் கண்ணீரை துடைத்துவிட்டு கர்த்தரை பார். அவர் வழி மறைவானதே, கரடுமுரடானதே, இருளிலும் அவரை நம்பு. உன் இருள் உனக்கு வெளிச்சமாக மாறும். சாயங்காலத்தில் அழுகை தங்கினால் விடியற்காலத்தில் களிப்புண்டாகும். பெரிய வெள்ளிக்கிழமையோடு வாழ்க்கை முடிந்து விடவில்லை. பெரிய வெள்ளிக்கிழமைக்கு அடுத்தபடியாக உயிர்த்தெழுந்த நாள் உண்டு, உயிர்த்தெழுந்த பண்டிகை உண்டு. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பெரிய வெள்ளியை கண்டு கலங்கி போயிருக்கிறாயா? உன் வாழ்க்கையின் கஷ்டங்களை நீ எண்ணிக்கொண்டு எண்ணி எண்ணி நீ பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உனக்கு ஒரு விடியல் உண்டு, உனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று உறுதியாய் விசுவாசிப்பவனே, உன் நேசர் உன்னை பார்க்கிறார், உன்மேல் மனதுருகிறார், உன்னை பார்த்து அழாதே என்று சொல்லுகிறார். நெஞ்சே நீ மகிழ்ந்தது, சியோன் இரட்சகரை மறந்து விடாதே. செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, சகல ஆறுதலின் தேவனே, உமது பிள்ளைகளாகி எங்களை பார்க்கிறவராக, எங்கள் மேல் மனதுருகிறவராக, எங்களுக்கு கண்ணீரை துடைத்து உம்முடைய வல்லமையான செயலாற்றலை காணும்படியான கிருபையை கொடுக்கிறவராக இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நாங்கள் எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் உண்டு, எங்களை வழி நடத்துகிற தேவன் உண்டு என்று நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும்
உம்முடைய அடிச்சுவட்டை பின்பற்றி செல்ல தேவன் எங்களை கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.